தற்போது பாடவாரியாக தேர்ச்சி பெற்ற விகிதமானது வெளியாகி இருக்கிறது. தமிழில் தேர்ச்சி பெற்றவர்கள் 99.15%, கணிதத்தில் 99.16%, இயற்பியலில் 99.22%, வேதியியலில் 98.99%, உயிரியலில் தேர்ச்சி பெற்றவர்கள் 99.15%, கணினி அறிவியலில் 99.73% தேர்ச்சி விகிதமானது வெளியாகியிருக்கிறது. பாடவாரியாக தேர்ச்சி விகிதத்தை நாம் பார்த்து வருகிறோம். தமிழ் தேர்ச்சி பெற்றவர்கள் 99.15%, கணிதத்தில் 99.16%, இயற்பியல் 99.22%, வேதியியல் 98.99%, உயிரியல் 99.15%, கணினி அறிவியலில் 99.73% பாடவாரியாக தேர்ச்சி விகிதத்தை நாம் பார்த்து வருகிறோம். பாடவாரியான தேர்ச்சி விகிதத்தை நாம் பார்த்து வருகிறோம். தமிழ் தேர்ச்சி பெற்றவர்கள் 99.15%, கணிதத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் 99.16%, இயற்பியலில் தேர்ச்சி பெற்றவர்கள் 99.22%, வேதியியலில் தேர்ச்சி பெற்றவர்கள் 98.99%. தேர்ச்சி விகிதத்தில் முதல் இடத்தில் உள்ள 5 மாவட்டங்களை பார்த்து வருகிறோம். அரியலூரில் 98.82%, ஈரோடு மாவட்டத்தில் 97.98%, திருப்பூரில் 97.53%, கோவையில் 97.48%, கன்னியாகுமரியில் 97.01%. தேர்ச்சி விகிதத்தில் முதல் 5 இடத்தில் உள்ள மாவட்டங்களை நாம் பார்த்து வருகிறோம். அரியலூரில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான சதவிகிதம் 98.82%, ஈரோட்டில் 97.98%, திருப்பூரில் 97.53%, கோவையில் 97.48%, கன்னியாகுமரியில் 97.01% இந்த தேர்ச்சி விகிதமானது வெளியாகியிருக்கிறது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. வணக்கம் லாவண்யா. தற்போது +2 பொதுத் தேர்வுக்கான தேர்ச்சி வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் சாருலதா. +2 மாணவர்கள் எழுதிய பொது தேர்விற்கான தேர்வு முடிவுகள் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த மார்ச் 3ஆம் தேதி முதல் மார்ச் 25ஆம் தேதி வரை 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு பொது தேர்வானது நடைபெற்றது. அதனுடைய முடிவுகள் இன்று சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரினுடைய முன்னிலையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த முடிவில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், தேர்ச்சி பெற்றவர்கள் 7,53,142 பேர் தேர்ச்சி பெற்றவர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாணவர்களை விட மாணவியர் 3.54% அதிகமாக தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதே போல மாவட்ட வாரியாக, அதாவது தேர்ச்சி அடைந்த அந்த மாவட்ட வாரியாக பார்த்தால் கூடுதலாக அரியலூர் மாவட்டம் முதல் இடத்தில் இருக்கிறது. அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற ஒரு 5 மாவட்டங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. முதலிடத்தில் அரியலூர், 2வது இடத்தில் ஈரோடு, 3வது இடத்தில் திருப்பூர், 4வது இடத்தில் கோயம்புத்தூர், 5வது இடத்தில் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் அந்த 5 இடத்தையும் பிடித்திருக்கிறது. மேலும் அதிகமாக மாணவிகளே சென்ற ஆண்டும் தேர்ச்சி அடைந்த ஒரு நிலையில் இந்த ஆண்டும் மாணவிகளினுடைய அந்த தேர்ச்சி விதம் தான் அதிகமாக இருக்கிறது. அதே போல அனைவருமே தேர்வை நல்ல முறையில் எழுதியதாகவும், சிலருக்கு ஒரு சில மதிப்பெண் காரணமாக சிலர் தோல்வி அடைந்திருந்தாலும் அதனை ஒரு ஊக்கமாக எடுத்துக்கொண்டு மறுதேர்வு எழுத வேண்டும் எனவும் பள்ளி கல்வித்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த தேர்வு முடிவுகள் தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு தேர்வு முடிவாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக 100 மதிப்பெண் பெற்ற அந்த மாணவர்களினுடைய எண்ணிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ் மொழி பாடத்தில் 135 பேர் சதமடித்திருக்கிறார்கள். இயற்பியலில் 1125 பேர் சதமடித்திருக்கிறார்கள். வேதியியலை பொறுத்தவரை 3181 பேர், உயிரியலை பொறுத்தவரை 827 பேர், கணித பாடத்தில் 3022 பேர், தாவரவியலில் 269
250 பேர், விலங்கியலில் 36 பேர், கணினி அறிவியல் பாடத்தில் 9536 பேர் சதமடித்திருக்கிறார்கள். ஏதேனும் ஒரு பாடத்தில் 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களினுடைய எண்ணிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது குறிப்பாக 26,887 பேர் அந்த சதமடித்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்களினுடைய எண்ணிக்கையை பார்த்தீர்கள் என்றால் 2853 மாணவர்கள் சதமடித்ததாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அறிவியல் பாட பிரிவுகளைப் போல 96.99% பேர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். வணிக பாடத்தில் 92.68% பேர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கலை பிரிவுகளில் 82.90 பேர் சதவீதம் பேர் தேர்ச்சி அடைந்திருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு பள்ளி மாணவர்கள் அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் 5 மாவட்டங்களும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக முதலிடத்தில் அரியலூர், 2ஆம் இடத்தில் ஈரோடு, திருப்பூர், கன்னியாகுமரி 4வது இடத்தில் கன்னியாகுமரி, 5வது இடத்தில் கடலூர் ஆகிய மாவட்டங்கள் அதிக அரசு பள்ளி மாணவர்கள் அதிக தேர்ச்சி அடைந்த ஒரு முதல் 5 மாவட்டங்களாக வெளியிடப்பட்டிருக்கிறது. சாருலதா. பொதுத் தேர்வு முடிவுகள் குறித்தான விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா. தேர்ச்சி விகிதத்தில் முதல் இடத்தில் உள்ள 5 மாவட்டங்களுக்கான சதவிகிதத்தை நாம் பார்த்து வருகிறோம். அரியலூர் மாவட்டத்தில் 98.82%, ஈரோடு மாவட்டத்தில் 97.98%, திருப்பூரில் 97.53%, கோவையில் 97.48%, கன்னியாகுமரியில் 97.01% பார்த்து வருகிறோம். பாடவாரியாக சதப்படுத்தவர்களின் எண்ணிக்கையாவது: தமிழில் 135, கணிதத்தில் 3022, இயற்பியலில் 1125, வேதியியலில் 3181, உயிரியலில் 827, கணினி அறிவியலில் 9536 இருக்கிறது. பாடவாரியாக சதமடித்தவர்களின் எண்ணிக்கையை நாம் பார்த்து வருகிறோம். தமிழில் 135 பேரும், கணிதத்தில் 3022 பேர், இயற்பியலில் 1125 பேர், தற்போது பாடவாரியாக தேர்ச்சி விகிதத்தை பார்த்து வருகிறோம். தமிழில் 99.15%, கணிதத்தில் 99.16%, இயற்பியலில் 99.22%, வேதியியலில் 98.99%, உயிரியலில் 99.15%, கணினி அறிவியலில் 99.73% பாடவாரியான தேர்ச்சி விகிதங்கள் வெளியாகி இருக்கின்றன. தேர்ச்சி விகிதத்தில் முதல் 5 இடத்தை பிடித்த மாவட்டங்களாவது: அரியலூரில் 98.82%, ஈரோட்டில் 97.98%, திருப்பூரில் 97.53%, கோவையில் 97.48%, கன்னியாகுமரியில் 97.01% முதல் 5 இடத்தை இந்தந்த மாவட்டங்கள் பிடித்திருக்கின்றன. பாடவாரியாக சதமடித்தவர்களின் எண்ணிக்கையாவது: தமிழில் 135 பேர், கணிதத்தில் 3022 பேர், இயற்பியலில் 1125 பேர், வேதியியலில் 3181 பேர், உயிரியலில் 827 பேர், கணினி அறிவியலில் 9536 பேர் சதமடித்திருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் ஒருவர் கூட சதமடிக்கவில்லை. மற்ற பாடங்களில் பல்வேறு சதமடித்த நிலையில் ஆங்கிலத்தில் ஒருவர் கூட சதமடிக்கவில்லை என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பல பாடங்களில் சதமடித்த மாணாக்கர்கள் ஒருவர் கூட ஆங்கிலத்தில் சதமடிக்கவில்லை. பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் தேர்ச்சி சதவிகிதத்தில் அரியலூர் மாவட்டமானது முதலிடத்தில் இருக்கிறது.
தேர்ச்சி சதவிகிதத்தில் அரியலூர் மாவட்டமானது தற்போது முதலிடத்தில் இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் தற்போது வெளியான நிலையில் தேர்ச்சி சதவிகிதத்தில் அரியலூர் மாவட்டமானது முதலிடத்தில் இருக்கிறது. தேர்ச்சி விகிதத்தில் 5 மாவட்டங்கள் முதலிடத்தில் இருக்கிறது. அரியலூர் மாவட்டம் 98.82%, ஈரோடு மாவட்டம் 97.98%, திருப்பூர் மாவட்டம் 97.53%, வணக்கம் லாவண்யா. தற்போது +2 பொதுத் தேர்வுகள் முடிவான நிலையில் முதல் 5 இடத்தில் இருக்கிற மாவட்டங்கள் வெளியாகி இருக்கின்றன. அரசு பள்ளிகள் தேர்ச்சி பெற்ற நிலையில் முதல் 5 இடத்தில் உள்ள மாவட்டங்களின் சதவிகிதம் ஏதேனும் இருக்கிறதா? வணக்கம் சாருலதா. தற்பொழுது 12ஆம் வகுப்பு தேர்விற்கான அந்த பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. மாணவர்களால் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு தேர்வு முடிவு என்றே கூறலாம். அதில் குறிப்பாக தேர்வு எழுதிய மொத்த பள்ளி மாணவர்களினுடைய எண்ணிக்கை 7,92,494 பேர். அதில் குறிப்பாக மாணவியர்களினுடைய எண்ணிக்கை 4,19,316 பேர். மாணவர்களினுடைய எண்ணிக்கை 3,73,178 பேர் தேர்வு எழுதினார்கள். இதில் தேர்ச்சி பெற்றோர் என்று பார்த்தீர்கள் என்றால் 7,53,142 பேர் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாணவியர்கள் அதில் 4,05,472 பேர், அதாவது 96.70% மாணவியர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மாணவர்கள் 3,47,670, அதாவது 93.16% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு மாணவர்களை விட மாணவிகள் 3.54% தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். தேர்விற்கு வருகை புரியாதவர்களினுடைய எண்ணிக்கையையும் பள்ளி கல்வித்துறை வெளியிட்டிருக்கிறது. 10,049 பேர் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத வருகை புரியாதவர்களாக இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக கடந்த மார்ச் 2024ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களினுடைய எண்ணிக்கையை விட, அந்த தேர்ச்சியை விட இந்த ஆண்டு தேர்ச்சியினுடைய சதவீதம் அதிகரித்திருக்கிறது. ஒரு 0.47% தேர்ச்சி அதிகரித்திருப்பதாக பள்ளி கல்வித்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக தேர்ச்சி அடைந்த மாவட்டங்களினுடைய அந்த எண்ணிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அரியலூர் மாவட்டம் அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் மாவட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 98.82% தேர்ச்சி சதவீதம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது இடத்தில் ஈரோடு மாவட்டம் இருக்கிறது. 97.98% தேர்ச்சி விகிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் மூன்றாவதாக இருக்கிறது. 97.53% தேர்ச்சி விகிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான்காவதாக கோயம்புத்தூர் மாவட்டம் 97.48% தேர்ச்சி சதவீதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதாக கன்னியாகுமரி மாவட்டம் 97.01% தேர்ச்சி சதவீதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்களின் அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் 5 மாவட்டங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. முதலிடத்தில் அரியலூர் இருக்கிறது. 98.32% அரசு பள்ளி மாணவர்கள் அதிகமான ஒரு தேர்ச்சி சதவீதம் அடைந்திருக்கிறார்கள். இரண்டாவதாக ஈரோடு மாவட்டம் 96.88% மாணவர்கள் அதிகமான தேர்ச்சி சதவீதம் அடைந்திருக்கிறார்கள் அரசு பள்ளிகளில். மூன்றாவதாக ஈரோடு மாவட்டம் 95.64% தேர்ச்சி சதவீதம் வெளியிடப்பட்டிருக்கிறது. தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளி மாணவர்களினுடைய எண்ணிக்கை 8,019, தேர்ச்சி பெற்றோரின் எண்ணிக்கை 7,466. 93.10% மாற்றுத்திறனாளிகள் 12ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். தேர்வு எழுதிய சிறைவாசிகளின் மொத்த எண்ணிக்கை 140 பேர்
தேர்ச்சி எழுதியோரில் 130 பேர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். 92.86% சிறைவாசிகள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தேர்வு எழுதிய தனி தேர்வர்களினுடைய எண்ணிக்கை 16,904. அதில் தேர்ச்சி பெற்றோரின் எண்ணிக்கை 5,500. அதாவது சுமார் 32.54% பேர் தேர்ச்சி அடைந்ததாக பள்ளி கல்வித்துறை தற்பொழுது ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது. அதே போல சதமடித்த மாணவர்களினுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருப்பதாக பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. மொழி பாடத்தில் அதிகமானோர் சதமடித்திருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. தமிழ், இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம், தாவரவியல், விலங்கியல், கணினி அறிவியல், வணிகவியல், கணக்கு பதிவியல், பொருளியல், கணித பயன்பாடுகள், வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் உள்ளிட்ட 13 பாடங்களில் தேர்ச்சி விகிதம் 97% அதிகமாக உள்ளது. ஏதேனும் ஒரு பாடத்தில் 100 மதிப்பெண்கள் பெற்ற அரசு பள்ளி மாணவர்களினுடைய எண்ணிக்கை 2,853 உள்ளது. அதே போல 26,887 மாணவர்கள் ஏதேனும் ஒரு பாடத்தில் 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். அதுவும் தனியார் மற்றும் அரசு இரண்டு பிரிவுகளுக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அதிகபட்சமாக கணினி அறிவியல் பாடத்தில் 9,536 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்துள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்ச்சியினுடைய விகிதமும் 2022 வருடத்தில் 93.76%, 2023 94.3%, 2024 94.56%, 2025 அதாவது நடப்பாண்டில் 95.3% இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.